ओम कालिदारा विद्या सदाशिवभुवनेश्वरी भैरवी छिन्नमस्ता शवित्या धूमावती ददा मादंगी सिद्ध विद्या शगविदा पकलामुखी एतादशा महाविद्या सर्वतंत्रेषु कोपितानम्। ओम क्रीं 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 ह्रूं ह्रूं ह्रीं ह्रीं दक्षिणा कालिके क्रीं 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 ह्रूं ह्रूं ह्रीं ह्रीं स्वाहा। வணக்கம் மக்களே, மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கி நம்ம ஒரு 10 விஷயங்களை நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கி தேதி பார்த்திங்கன்னா 28/12/2024 அன்று இரவு மணி 12:15 ஆக போகிறது. இன்றைக்கி காளியோட உத்தரவின்படி இன்றைக்கி காளி மாதா எனக்கு ஒரு 10 கொஸ்டின் அவங்ககிட்ட நான் கேட்டிருந்தேன். காளி மாதாட்ட அவங்க எனக்குள்ளே என்னோட மன உள்ளத்தில் எனக்கு சில விஷயங்களை என்னோடய புத்திகளுக்கு உணர வச்சு உரைச்சிட்டு போனாங்க, சொல்லிட்டு போனாங்க. அந்த 10 கேள்விகள் என்னென்ன, என் காளி மாதாட்ட என்னென்ன விஷயங்கள் நான் கேட்டேன், அந்த 10 கேள்விகள்னு பார்ப்போம். முதல்ல திரு அண்ணாமலை அவர்கள் சாட்டையடி தீர்வு தருமா அப்படின்னு அம்மாக்கிட்ட நான் கேட்டேன். அதுக்கு அம்மா சொன்ன ஒரு மிகப்பெரிய ஒரு ஆச்சரியமான பதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக தரும். ஏன்னா உலகத்திலே பார்த்திங்கன்னா ஒரு மக்களுக்காக இறங்கி போராடுறது எத்தனையோ பேர்கள் வந்திருக்காங்க, போயிருக்காங்க. ஆனால் ஒரு பெண்ணுக்காக போராடுற ஒரு உண்மையான தலைவனை இதுவரைக்கும் நான் பார்த்தது கிடையாது, இந்த மக்களும் பார்த்தது கிடையாது. அந்த அண்ணாமலையாரே, அண்ணாமலை ரூபத்தில் அந்த அண்ணாமலை சிவனே பெண்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய கொடுமைகளை இவர் தான் முதல் ஆரம்பம். இவர் மூலியமாக தான் பல புதிய சட்டங்கள் நிறைவேற்றப்படும். அதுக்கு உண்டான ஆட்களை தான் நான் தேர்ந்தெடுத்து அவரை நான் அனுப்பி வச்சுருக்கேன்னு அம்மா என்கிட்ட சொன்னாங்க. இது எப்படிம்மா சாத்தியமாகும்னு நான் கேட்கும்போது அம்மா சொன்ன பதில் என்னன்னா, பல விஷயங்கள் இவர் அடுத்து முதல்வராக இப்போ இல்லை, இவர் நிறைய மனதளவுலேயும் உடலளவுலேயும் பல விஷயங்களை இவர் பக்குவப்படுத்தி பெண்களுக்கு எதிரான குற்றங்களை தடுக்கக்கூடிய மிக கடுமையான சட்டங்களை மத்திய அரசை ஏற்ற வச்சு மத்திய அரசோட பார்வையை தமிழ்நாட்டு பக்கம் திருப்ப வைக்க போகிற மிகப்பெரிய ஒரு ஆயுதமாக இவனை நான் தேர்ந்தெடுத்திருக்கேன் அப்படின்னு மகாகாளி எனக்கு சொன்னதுப்பா. இது இந்த அளவுக்கு உண்மை அப்படின்றத நான் நம்புகிறேன். மக்கள் நீங்கள் தான் அதை நம்புறீங்களோ நம்பலையோ அது உங்கள் கையில் விட்டுறேன். அடுத்த கேள்வி, இப்போ தமிழகத்தில் இருக்கக்கூடிய தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் என்ன செய்ய போகிறார் இந்த பிரச்சனையை பற்றி அம்மாட்ட கேட்கும்போது, இப்போது ஒரு மிகப்பெரிய ஒரு மன பிரச்சனை இல்லை. அதாவது பார்த்திங்கன்னா, எவன் எய்கிறானோ எவன் விதைக்கிறானோ அவனுக்கு அந்த கர்ம வினையானது சேரும். திரு ஸ்டாலின் அவர்கள் பார்த்திங்கன்னா, ஐயா சில தாந்திரிக முறையில் தான் அந்த ஆட்சியை பிடிச்சிருக்காரே தவிர மக்களோட முழுமையான ஓட்டை வாங்கி அவர் ஜெயிக்கலை, மக்களோட மன அன்பை பெற்று அவர் ஜெயிக்கலை. ஏன்னா அவர் பயன்படுத்தின பல விஷயங்கள், அதாவது வார்த்தைகள் மிக நுட்பமாக பார்த்திங்கன்னா மனதை கவரும் வகையிலும் மக்கள் மனதை கொள்ளை கவரும் வகையிலும் தன்னை நிலைநிறுத்திக்கும் வகையிலையும் தாந்திரிக முறையில் அவருக்கு போதிக்கப்பட்ட வார்த்தைகள். அவரை பற்றி நிறையா ஒரு வீடியோவில் நான் அவர் சொல்கிறேன், எப்படி இந்த முதல்வர் பதவிக்கு வந்தாருன்னு அதை நான் சொல்கிறேன். இந்த விஷயத்தில் அவர் மிகப்பெரிய ஒரு தர்ம சங்கடமான ஒரு சூழ்நிலையை அவர் அனுபவிக்க போகிறாரு. இதோடு மட்டும் இல்லாமல் பல முக்கியமான முடிவுன்னு சொல்கிறவுடைய 2026 ஆட்சியை கைப்பற்றுன்ற ஒரு எண்ணத்துக்காக பல விஷயங்களை எடுத்தே கட்டாய சூழ்நிலை ஒரு முடிவு எடுத்து ஆகணும், வேறு வழியே இல்லை, நம்ம ஆட்சி அடுத்த தடவை நம்ம வரும்போது அதை நம்ம ரிலீஸ் பண்ணிடலாம் அப்படின்னு ஒரு ரொம்ப ஒரு கஷ்டமான முடிவுகள்லாம் கண்டிப்பாக எடுத்தே ஆகணும். அவர் எடுக்க வைப்பா காளி. ஏன்னா இந்த மாதிரி ஒரு காலகட்டங்களில் தான் இப்போ அவர் உட்காந்துருக்காரு. அவர் ஜாதகத்தில் எது இருக்கோ அது கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் காளி தேவி என்ன சொல்கிறாங்களோ அதைத்தான் நான் செய்கிறேன். ஏன்னா அவள் காலத்தை வென்றவள். காளியை உணரணும் அப்படின்னா நீங்கள் கடுமையான விரதம் இருக்க தேவையில்லை. என்ன சொல்கிறது, நிறைய விஷயங்கள். அதனால தான் நான் மைனா பூஜையை பற்றி உங்களுக்கு நான் நேரடியாக விளக்கம் போட போகிறேன். அதுக்கப்புறம் நீங்கள் கேள்வி கேளுங்க, அது சம்மந்தமாக நல்ல பல விஷயங்களை மட்டும் நான் ஷேர் பண்ணிக்கிறேன். அவளை பார்க்கணும், அவளோட அனுகிரகம் வேணும்னா மனதில் சத்தியன்ற ஒரே ஒரு எண்ணம் மட்டும் இருந்தால் போதும். சொன்ன வாக்கை காப்பாற்றுறவகிட்ட மட்டும்தான் காளி இருப்பாள். அமானுஷ்யமான விஷயங்களை நடத்துகிறவ தான், அமானுஷ்யமான விஷயங்களை கொடுக்குறவ தான், அமானுஷ்யமான விஷயங்களை எடுக்குவவும் அவள் தான். இதை நான் அனுபவபூர்வமாக உயர்ந்திருக்கேன்.
ஸ்டாலின் வந்து ரொம்ப விழிப்புதுங்கி சில முக்கியமான தவிர்க்க முடியாத பல காரணங்களால் பல முக்கிய முடிவுகளை எடுக்கக்கூடிய ஒரு கட்டாய சூழ்நிலைக்கு தள்ளப்படுவார். இது எனக்கு காளி தேவியம்மா சொன்னது. 3வது, இந்த பெண்ணுக்கு அண்ணாமலை யூனிவர்சிட்டியிலிருந்து அந்த பெண்ணுக்கு நீதி கிடைக்குமா? கண்டிப்பாக கிடைக்கும். சட்ட போராட்டங்கள் பல கட்டங்களாக மட்டும் இல்லை, ரொம்ப கடுமையான விஷயங்களால் நீதிபதிகளால் மிக கடுமையாக மட்டும் இல்லை, உச்ச நீதிமன்றமே இந்த வழக்கை வந்து தனியாக ஃபோக்கஸ் பண்ண போகிறாங்க. ஏன்னா காளி அந்த அளவுக்கு இந்த பிரச்சனையை விஸ்வரூபமாக்குவா. காளி பெண்களை இனி கலிகாலத்தில் எவன் தொடுறானோ, பெண்களுக்கு எவன் அநீதியாக நடக்கிறானோ அவங்களெல்லாம் காளி மாதா கண்டிப்பாக தண்டிக்க போகிறான். இது என்னோட எச்சரிக்கை பதியாகவும் நான் சொல்கிறேன். ஏன்னா இதுக்கு நானும் அப்பாற்பட்டவன் கிடையாது. நானே இந்த விஷயத்த செஞ்சால் அதுக்கு உண்டான பாதிப்பு எனக்கும் கண்டிப்பாக தண்டனையும் கிடைக்கும். அந்த பெண்ணுக்கு கண்டிப்பாக நீதி கிடைக்கும். அதுக்குண்டான விஷயங்களை காளி மாதா நான் நடத்தி கொடுப்பேன்னு எனக்கு சொல்லியிருக்காங்க. இந்த அளவுக்கு தான் எனக்கு சொல்லியிருக்காங்க. அடுத்து 4வது, நாளை நீதிபதிகள் தீர்ப்பு என்னவாக இருக்கும்? கண்டிப்பாக இது மிகப்பெரிய இந்திய அளவில் கவனிக்கப்படக்கூடிய மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அளவுக்கு கொண்டு போய் செல்லக்கூடிய ஒரு தீர்ப்பாக இருக்க போது. சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் இப்போ இன்றைக்கி நடந்த விஷயங்களை திரு பாரதிய தலைவர் அண்ணாமலை பிஜேபியில் இருக்கிற நம்ம தலைவர் அண்ணாமலை செஞ்ச செயல்களை மேலே அதிகமாக நோட் பண்ணுறாங்க. உளவுத்துறை ரிப்போர்ட் அங்கே சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு அதிகமாக கொடுக்கப்படுது. இங்கே என்னென்ன நடக்குன்றது ஒவ்வொன்றும் துல்லியமாக கணிக்கப்படுது. நாளை நீதிபதிகள் தீர்ப்பு ரொம்ப ஒரு கண்டிஷனபுளாக கண்டிப்பாக நீங்கள் எடுத்தே ஆகணும், இதை நாங்கள் சும்மா விட மாட்டோம் அப்படின்னு நீதிபதிகள் ஒரு காட்டமான ஒரு தீர்ப்பை கொடுக்க போகிறதா, அதை செய்ய போகிறதா அந்த காளி மாதா எனக்கு சொல்லியிருக்கா. இது எல்லாமே காளியோட அருளால் தான் நடக்குது. ஏன்னா 2026, 27 அவர் டைம் கொடுத்துருக்கா. அதுக்குள்ளே இந்த மக்களும் ஒரு நல்ல ஆட்சியாளர் தேர்ந்தெடுக்கணும், பெண்களுக்கு பாதுகாப்பு கிடைக்கணுன்ற அவளோட திருவிடையாளர் தான் இத்தனை நடக்குது. அடுத்ததாக 5வது, அடுத்த முதல்வர் யார்? கண்டிப்பாக அது ரொம்ப முக்கியமான விஷயம். 2026 எலெக்ஷனில் இப்போ நடக்கக்கூடிய இந்த விஷயங்கள்லாம் நம்ம பார்க்கும்போது எல்லாம் கடந்து போகும், எல்லாம் மறந்து போகுன்ற மாதிரி 2026 கண்டிப்பாக கூட்டணி ஆட்சி வச்சு மறுபடியும் திமுக ஆட்சி கட்டலில் அமரும். இந்த அடுத்த 5 வருட காலங்கள் மிக மிக ஒரு கொடுமையான ஒரு விஷயங்களை சந்திப்பாங்க மக்கள். அதை பற்றி தனியாக ஒரு பதிவில் நான் உங்களுக்கு போடுறேன். மக்கள் தான் இந்த விஷயங்களை தேர்ந்தெடுப்பாங்க. ஏன்னா மக்கள் முழுக்க பணத்தின் ஆசை, அதாவது எந்த பணமாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் அதன் மீது அளவில்லாத பற்றுக்களும், ஒரு 3000 கொடுக்குற இடத்துல 10,000 கொடுத்தா அதுக்கும் சரின்னு சொல்லி ஓட்டு போடுற அளவுக்கு தயாராக இருக்கிறாங்க. அதை திரு முதல்வர் அவர்களும் கவனத்தில் வச்சுருக்காரு. கண்டிப்பாக 2026 திமுக ஆட்சி கட்டில் மறுபடியும் அமர வைப்பார்கள் நமது மக்கள். 6வது, விஜய் என்ன செய்ய போகிறார்? விஜய் ஒரு ஸ்டேட் மட்டும் பண்ண போகிறதில்ல. ஏன்னா அவர் உண்மையாகவே அவர் நாட்டு மக்கள், நம்ம தமிழக மக்களுக்கு நல்லது பண்ணணும் அப்படின்னு நினச்சிருந்தாருன்னா இப்போ வாய மூடிட்டு இருக்காரு. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில விஷயங்கள் அதையும் காளி தனிப்பட்ட முறையில் நீங்கள் கேட்கும்போது அதை நான் தனியாக சொல்கிறேன். விஜய் என்ன செய்ய போகிறார், அவரோட அரசியல் எதிர்காலம் எப்படி இருக்குன்றதையும் அடுத்து நான் காளிக்கிட்ட கேட்டு அதை உங்களுக்கு நான் பதிவு பண்ணுறேன். சில விஷயங்கள் காளி எனக்கு விஜய் என்ன பண்ண போகிறாரு, அவர் எப்படி அடுத்து அவரோட அரசியல் நகர்வுகள் எப்படி இருக்குன்னு எனக்கு சொல்லியிருக்கா. விஜய் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா 1லேருந்து ஒரு 2 வாரம் கழிச்சு தான் அவரோட ஸ்டேட்மெண்ட்டே வரும். அது வரைக்கும் அவர் அறிக்கை கொடுக்க மாட்டார். அநேகமாக பார்த்தீங்கன்னா 1 வாரத்துக்குள்ளே அவர் கண்டிப்பாக ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுப்பார். அது தவறுனா 2 வாரம். இந்த 2-3 நாளுக்குள்ளேயே அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட்டை அவர் ஒரு வன்மையாக கண்டிக்கிறேன் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட்டு ஒரு ஃபார்மாலிட்டிக்காக கொடுப்பாரு. மக்களே நீங்கள் நல்லா கவனத்தில் வைங்க. மறுபடியும் ஒரு நல்ல ஒரு புத்திசாலித்தனமான நிர்வாகத்திறன் மிக்க ஒரு நபர்கிட்ட தான் நம்ம நம்மளோட வாக்குகளை செலுத்த வேண்டும், நம்மளோட உரிமையை கொடுக்க வேண்டும். அதற்கு சிறந்தவர் யார் என்று நீங்கள் தான் முடிவு செய்ய வேண்டும். அடுத்து மாதர் சங்கம் ஏன் வாய் திறக்கலை? இப்போ பார்த்தீங்கன்னா முன்னாடி இருந்த காலத்தில் திரு ஐயா எடப்பாடி ஐயா ஆட்சி செய்யும்போது சில விஷயங்கள் பண்ணும்போது எவ்வளவோ பெண்கள் மாதர் சங்கம் முன்னாடி பண்ணாங்க. இதை எல்லாமே இந்த நெட்வொர்க் எல்லாமே பணம். இந்த பணத்தை சப்ளை பண்ணுறவங்க யாருன்னு மக்கள் உங்களுக்கும் தெரியும், மற்றவங்களுக்கும் தெரியும். ஏன்னா காளி எனக்கு எல்லா விஷயங்களையும் சொல்லிட்டு போகிறான். இதெல்லாம் என்ன சொல்கிறது, நெஞ்சு பொறுக்குது இல்லையே இந்த நிலைகட்ட மாநிலரை நினைத்துன்னு பாரதியார் சொல்லுவார் இல்லையா, அந்த மாதிரி எனக்குள்ள அவ்வளோ ஒரு வலியும் வேதனையும் இது எனக்கு கொடுக்குது.
மாதர் சங்கம் ஏன் வந்து போராடலை அப்படின்னு நான் கேட்கும்போது, அனைவரும் ஒவ்வொரு விதமான விஷயங்களில் பணத்தாலையும் சில ஆளுங்கட்சிகளோட பலத்தை நம்ம எதிர்பார்த்து எதுவும் பண்ணக்கூடாதுன்ற ஒரு பயத்தாலையும் மாதர் சங்கங்கள் வாயை திறக்கவில்லை. அதனால் இது மிகப்பெரிய அளவில் ஒரு பெரிய ஒரு இஷ்யூவாக போகுது. அடுத்து, தேசிய மகளிர் ஆணையம் நடவடிக்கை எடுக்குமா? அம்மா கிட்ட கேள்வி. கண்டிப்பாக எடுப்பாங்க. ஏன்னா இந்த விஷயம் வந்து பார்த்திங்கன்னா இதோட முடிஞ்ச போகிறதில்ல. இதில் வந்து பல தரப்பட்ட அரசியல்வாதி மகன்களும் அந்த பல்கலைக்கழகத்தில் இருக்கக்கூடிய சில முக்கிய அங்கே இருக்கிறவங்களோட மகன்களும் இதில் உடந்தையாக இருந்திருக்காங்க. இது கொஞ்சம் நஞ்சம் நடந்ததில்லை, இது நிறைய தடவை நடந்திருக்கு. பல பேர் அவங்க வந்து மிரட்டி இந்த வேலைகளை செஞ்சுருக்காங்க. இது தேசிய மகளிர் ஆணையம் கண்டிப்பாக தானாக முன்வந்து இந்த நடவடிக்கை எடுக்கும் என்று மகா காளி எனக்கு சொன்னது. அடுத்து, இந்த அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் யார் யார் வந்து இந்த விஷயங்களில் வந்து தொடர்பு வச்சுருக்காங்கம்மா அந்த பெண்ணோட விஷயத்தில், இது மட்டும்தான் நடந்ததா, இதுக்கு முன்னாடி நடந்ததான்னு கேட்கும்போது அந்த தெய்வம் எனக்கு சொன்னது, காளி, இந்த உலகத்தில் என்ன படைச்ச, இந்த உலகத்தில் நான் படைச்ச அந்த உலகத்தில் ஒரு தாயாக மதிக்காமல் அவளோட உதிரம் வரும் சொல்லும்போது கூட அவளை வந்து வலுக்கட்டாயமாக என்னோட கண்கள் முன்னாடி நான் இல்லைன்னு நினச்ச அந்த பாதைங்க பண்ணாங்க. இவங்கள மட்டும் இல்லை, பல பெண்களை இது போல் விஷயங்களில் ஈடுபடுத்தியிருக்காங்க. கண்டிப்பாக அது விசாரணை எடுக்கப்படும். இது சும்மா விட மாட்டேன். நான் என்னோட ஆக்ஷன் ரொம்ப தீவிரமாக இருக்கும், மிக நுண்ணியமான விஷயமா இருக்கும், எவனும் தப்பிக்க முடியாதுன்னு காளி என்கிட்ட சொன்னது. மக்களே, இதை நீங்கள் நம்புறீங்களோ நம்பலையோ எனக்கு தெரியாது, ஆனால் கண்டிப்பாக இதை நான் நம்புகிறேன். ஏன்னா ஒவ்வொரு விஷயம் அவள் சொல்லும்போது அது அப்படியே அதுக்கு மறுநாளோ நான் கண்களால் பார்க்குறேன். அடுத்து, இதில் யார் யாருக்கு மிகப்பெரிய முக்கிய தொடர்பு இருக்குன்னா, சில அரசியல்வாதி மகன்களும் இதில் தொடர்பில் இருக்கிறார்கள், தொழிலதிபர்கள் மகன்களும் தொடர்பில் இருக்கிறார்கள், அந்த கல்லூரி நிர்வாகத்தில் இருக்கிற சில மகன்களும் தொடர்பில் இருக்கிறார்கள் என்பது கூடிய விரைவில் விசாரணையில் வெளிவரும். இவர்களால் பல பெண்கள் பாலியல் உள்ளாக்கப்பட்டு துன்புறுத்தலுக்கு உள்ளாக்கப்பட்டு பல பெண்களோட வாழ்க்கைகள் கேள்விக்குறியாக்கப்பட்டு வெளியே சொல்ல முடியாத நிலைமையிலும் இருக்கிறது. இது கண்டிப்பான முறையில் மிகப்பெரிய அளவில் கொண்டு போய் சேர்க்கப்படும் என்று மகா காளி எனக்கு உறுதியாக சொன்னால் இந்த விஷயத்தை, இதை எங்கே கொண்டு சென்று சேர்க்க வேண்டுமோ அங்கே சேர்த்து இந்த விஷயத்தை ஒன்றும் விடாமல் கண்டிப்பாக செய்தே தீருவேன். எப்படி சொல்கிறது, மரத்தை வெட்டுறதை காட்டிலையும் மரத்தோட வேரையே காலி பண்ணுன்னு சொல்லுவாங்களே, அந்த வேலையை தான் இப்போ காலி பண்ணிக்கிட்டு இருக்கா. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். உங்களோட கேள்விகள் ஏதாவது இருந்தால் நீங்கள் கேட்கலாம். அதோடு மட்டும் இல்லாமல் இந்த விஷயம் என்னோடய சொந்த கருத்துக்கள் கிடையாது, என்னோடய தனிப்பட்ட விஷயம் கிடையாது. எனக்குள்ளே இருந்து எனக்குள்ளே நான் சதா சர்வகாலமும் என் வாயில் சொல்லக்கூடிய என்னோட மயான காளி, சுடுகாட்டு காளி, மசான காளி, ஆதி காளி, ஆதிசக்தி, மகா காளி சொன்ன வார்த்தைகளை தான் உங்களுக்கு சொல்கிறேன். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.